நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. கேடுகட்ட சிவி சண்முகம், சூடு சொரணை இல்லாத இபிஎஸ், லோக்கலாக பேசிய கீதா ஜீவன். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பெண்களை இலவச பொருட்களுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா இருந்திருந்தால் சண்முகத்தை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தியிருப்பார். ஜெயலலிதா இருக்கும்போதே சிவி சண்முகம் இப்படி பேசியிருக்க முடியுமா? அவரை இருக்கும் இடம் தெரியாமல் அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தி இருப்பார் ஜெயலலிதா என அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் வெளியிட்ட அறிக்கையில் அரசின் இலவச திட்டங்களோடு பெண்களையும் ஒப்பிட்டு அருவருக்கத்தக்க கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம். அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சிவி சண்முகம், தேர்தலுக்கு பல அறிவிப்புகள் வரும், இலவசமாக மிக்சி, கிரைண்டர், ஆடு மாடு, ஏன் ஆளுக்கு ஒரு மனைவியும் கூட இலவசமாக வழங்குவார்கள் என மிக கீழ்த்தரமாக விமர்சித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. குறிப்பாக மகளிர் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சொந்த காலில் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள மகளிர் விடியல் பயணம் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், பணிபுரியும் மகளிருக்கு தோழி விடுதிகள் திட்டம், சுய உதவிக்குழு மகளிருக்கு கடன் வரம்பை அதிகரிக்கும் திட்டம், மகளிரை தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி பெண்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி வருகிறது. பொண்டாட்டிகளையும் இலவசமாக தருவார்கள் என பெண்களை இலவசத்தோடு ஒப்பிட்டு கொச்சைப்படுத்தி இருக்கிறார் சிவி சண்முகம். அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கும் வக்கிரமும் வன்மமும் வெளிப்பட்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதியாக அல்ல, அடிப்படையில் ஒரு மனிதனாகவே இருப்பதற்கு கூட தகுதியற்றவர் சிவி சண்முகம். ஜெயலலிதா இருக்கும்போது சிவி சண்முகம் இப்படி பேசி இருக்க முடியுமா? அவரை இருக்கும் இடம் தெரியாமல் அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தி இருப்பார் ஜெயலலிதா. ஆளுமை இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிப்பை கூட செய்யவில்லை. பழனிசாமி வீட்டிலும் பெண்கள் இருக்கத்தானே செய்வார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தானே சேற்றை வாரி வீசி இருக்கிறார் சிவி சண்முகம். அந்த சொரணை கூட பழனிசாமிக்கு இருக்காதா? ஒருவர் அடிமையாய் மாறிவிட்டால் அவரிடம் ஆளுமையும் சூடு சொரணமையும் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் உங்களை பார்த்து என்ன நினைப்பார்கள்? பெண்கள் பயணம் செய்யும் மகளிர் விடியல் பயணம் பேருந்துகளை லிப்ஸ்டிக் பூசிய பேருந்துகள் என கேவலமாக பேசியவர் தானே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவரின் அடிவருடி சிவி சண்முகத்தின் நாக்கில் நாராம்சம் தானே வரும். தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக சொல்லி கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறும் பெண்களை நடிகை குஷ்பு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இழிவுபடுத்தினார். பாமகவின் சௌமியா அன்புமணி, உங்கள் 1000 ரூபாய் யாருக்கு வேணும் என கேவலமாக பேசினார். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனோ அரசு வழங்கும் நிவாரண தொகையை கேலி செய்தார். வெள்ளம் வந்தால், வீடு இடிந்து விழுந்தால் 500 1000 என தருகிறார்கள். இத்தகைய நடவடிக்கையால் நாடு முன்னேறாது. எப்போது பார்த்தாலும் இன்னொருவர் போடும் பிச்சையில் நாம் வாழ தேவையில்லை என்று சொன்னார். இவர்களின் குணமும் நிறமும் ஒன்றுதான். இவர்கள் ஒன்றாக கூட்டணி சேர்ந்து திமுகவை எதிர்க்கவில்லை, ஒட்டுமொத்தமாக பெண்களையே அழிக்க கைகோர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களுக்காக பார்த்து செயல்படுத்தி வரும் மகத்தான திட்டங்களால் பெண்களிடம் அசைக்க முடியாத செல்வாக்கை பெற்றிருக்கிறார். அது அதிமுக கூட்டணி கட்சிகளின் அடிவயிற்றை பிசைந்து கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் போன்ற பொருளாதார தன்னிறைவு திட்டங்களால் பெண்கள் முன்னேறி வருகிறார்கள். அது அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் பெண் இனத்தை குறிக்கும் வகையில் பொண்டாட்டி இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். கெட்ட வார்த்தைகளில் திட்டுவதற்கு கூட பெண் இனத்தை பயன்படுத்தும் கேடு கெட்டவர் சிவி சண்முகம். தமிழ்நாடு முதலமைச்சரின் திராவிட மாடல் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களால் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை தரம், பொருளாதாரம் உயர்ந்துள்ளது. கல்வியில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. இடைநிற்றல் குறைந்துள்ளது. பெண்களை இழிவுபடுத்தி வரும் அதிமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுத்து பாடம் புகட்டுவார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் கீதா ஜீவன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.